கதறி அழுதபடி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறும் சாண்ட்ரா அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போது. என்னதான் இருந்தாலும் சாண்ட்ரா இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க கூடாது. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. சாண்ட்ரா தன்னுடைய ஆஸ்கர் நடிப்பினால 2 நபர்களுக்கு ரெட் கார்டு வாங்கி கொடுத்த ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்த ஒரு நபர். அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸில் சேனல் மற்றும் விஜய் சேதுபதி அவர்கள் அரண்டு போய் விஜே பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து, அதாவது இந்திய பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக 2 பேருக்கு ஒரே எபிசோட்ல ரெட் கார்டு கொடுத்த ஒரு வரலாறு தமிழ் பிக் பாஸையே சாரும். அது மட்டும் இல்லாமல் உலக வரலாற்றில் முதல் முறையாக ரெட் கார்டு வாங்கிய பெண்மணி என்கிற சாதனையை பெறுகிறார் விஜே பார்வதி. இதுக்கு முக்கிய காரணமாக அமைந்த சாண்ட்ரா சரி இந்த வாரம் காமன் ஆடியன்ஸுக்கு மத்தியில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டுருவாங்க. சாண்ட்ராவுக்கு மக்கள் ஓட்டு போட்டு சாண்ட்ராவை டைட்டில் வினர் ஆக்கிடுவாங்க. அப்படி எல்லாரும் விழி மேல் வழி வைத்து காத்து கொண்டு இருக்கு. ஏன்னா வீக்கெண்ட் எபிசோடு மிகப்பெரிய அளவில் டிஆர்பியான ஒரு பர்டிகுலர் எபிசோடு. அதில் விஜய் சேதுபதி அவர்கள் சாண்ட்ராவுக்கு ஆதரவாக விஜே பார்வதி மற்றும் கமருதீனுக்கு எதிராக ரெட் கார்டை காட்டினது சாண்ட்ராவுக்கு காமன் ஆடியன்ஸுக்கு மத்தியில், குறிப்பாக இந்த 1 ஹவர் எபிசோடு பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு மத்தியில் சாண்ட்ராவுக்கு ஒரு மிகப்பெரிய எலவேஷன் கிடைச்சிருக்கும். டைட்டில் வினர் சாண்ட்ரா என்று சமூக ஊடகங்களில் ஒரு தரப்பு சாண்ட்ராவுக்கு சொம்படிக்க ஆரம்பிச்சிருந்தானுங்க. அந்த சொம்பு இப்போ நெளிஞ்சு போனதாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அன்அஃபிஷியல் ஓட்டிங் படி சாண்ட்ரா கடைசி இடத்துல முக்குன்னு முக்கிக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய கடைசி இடத்தை தக்க வைப்பதற்காக மிகப்பெரிய அளவில் போராடிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டை பிடிச்சிருக்காங்க சாண்ட்ரா என்று சொன்னால் மிகையாகாது. சரி, ஓட்டிங்ல யார் யாரு எந்தெந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிறத நான் சொல்றேன். அன்அஃபிஷியலாக நம்ப முடியாது தான், பட் இதை ஒரு ரெஃபரன்ஸா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாப் 1ல வினோத் 80,000த்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வாங்கி முதலிடத்தில் இருக்கிறான். 2வது இடத்துல திவ்யா 40,000 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்துல இருக்காங்க. 3வது இடத்துல சபரி 30,000 வாக்குகள் பெற்று 3வது இடத்துல இருக்கிறான். 4வது இடத்துல நான் தயவு செஞ்சு பிக் பாஸ் வீட்டை விட்டு போயிடுறேன், கதவை திறந்துருங்க வியனா, என்னை தயவு செஞ்சு கூட்டிகிட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு போயிடு, ஐ எம் டன், இதுக்கு மேலே மற்றவங்கள குறை சொல்லி என்னால் ஒரு கேமை விளையாட முடியாது அப்படின்னு நேற்று போதும்டா விக்ரம் ரீல் அந்து போச்சு, தயவு செஞ்சு ஆளை விட்டுறா அப்படின்ற அளவுக்கு எல்லாம் மீறி நடித்த விக்ரமு கூட விக்ரம் நான் வெளில போகிறேன் கதவை திறந்து விடுங்க அப்படின்னு நேற்றுலேருந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கூட கிட்டத்தட்ட 20,000 ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் சாண்ட்ரா எவ்வளோ ஓட்டில் இருக்கிறாங்க தெரியுமா? வெறும் 12,000 ஓட்டு. என்னடா சொல்கிறீங்க? வீக்கெண்டில் சாண்ட்ராவுக்கு அண்டாவை சும்மா அடின்னு அடித்து அந்த அண்டாவை நெளிச்சு 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து அந்த அளவுக்கு சாண்ட்ராவுக்கு எலவேஷன் கொடுத்து சாண்ட்ரா கிட்ட இவங்க நடந்துக்கிட்டது தப்பு அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் இந்த அளவுக்கு முட்டு கொடுத்துட்டு போனால் எவனுமே சாண்ட்ராவுக்கு ஓட்டு போடலன்னா என்ன அர்த்தம்? சாண்ட்ராவுடைய ஆக்டிங் நம்ம பிக் பாஸ் ஆடியன்ஸுக்கு மத்தியில் எடுபடலேன்னு அர்த்தம். அப்போ சாண்ட்ரா உருண்டு பிறண்டு எல்லா பெர்ஃபார்மன்ஸும் பண்ணது வீணா போயிருச்சே அப்படின்னு நமக்கு அப்பட்டமாக தெரிகிறது. பிக் பாஸ் ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக சாண்ட்ராவை புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது கண்கூடாக தெரிகிறது. ஆரம்பத்தில் சாண்ட்ரா தரப்புல நியாயம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் சாண்ட்ரா பண்ண ஓவர் பெர்ஃபார்மன்ஸு அவங்க யானை தாந்தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு கெட்ட பேரை தேடிக்கிட்டாங்களோ அப்படிங்கிற கேள்விகள். கார் டாஸ்கில் பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேருமே சாண்ட்ராக்கு எகெயின்ஸ்டாக நடந்துகிட்டது மிகப்பெரிய தவறு. அதில் நமக்கு மாற்று கருத்தே இல்லை. பார்வதியும் கமருதீனும் சேர்ந்து சாண்ட்ராவை கார்ல இருந்து கீழே தள்ளி விட்டதுலாம் நமக்கு உடன்பாடே இல்லை. இந்த கமருதீன் அப்படின்றவன் நீயும் காமத்தை வச்சு தானே 2 குழந்தைங்களை பெற்றுக்கிட்ட அப்படின்னு சொன்ன வார்த்தைகள்லாம் நம்ம கடுமையாக கண்டிக்கிறோம். கமருதீனையோ பார்வதியவோ நம்ம நியாயப்படுத்தவே முடியாது. எந்த அளவுக்கு கமருதீன் பார்வதியை நம்ம நியாயப்படுத்த முடியாதோ அந்த அளவுக்கு அவங்கள ட்ரிகர் பண்ண சாண்ட்ராவையும் நம்ம நியாயப்படுத்த முடியாது. ஸ்கேம்ட்ரா அப்படிங்கிற வார்த்தையை விஜே பார்வதியும் கமருதீனும் பயன்படுத்தினதுக்கு கமருதீனை காமருதீன் அப்படின்னு சொல்றாங்க சாண்ட்ரா. அதே மாதிரி பார்வதியை பொறுக்கி பார்வதினும் சொல்றாங்க. இதை ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்ல ஒரு காருக்குள்ள உட்காந்து ஒரு மணி நேரமாக திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கும்போது யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். ஆனா அந்த கோவத்தை பார்வதியும் கமருதீனும் சாண்ட்ராவை தள்ளி விடுறதுல காட்டாம காரை விட்டு இறங்கி போயிருந்தாங்கன்னா இவங்க ரெட் கார்டு வாங்கிட்டு போறதுக்கான அவசியம் இல்லாம போயிருக்கும். இதே
சாண்ட்ரா அந்த கார் விஷயத்தில் அவங்க மேலே எந்த தவறும் இல்லை, முழுக்க முழுக்க விஜே பார்வதி மற்றும் கமருதீன் மேலே தான் தவறு இருக்குது அப்படின்னாலும், அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கமருதீன் கிச்சனில் ஆஃப் பாயில் போட்டு சாப்பிட்லான்னு வந்தவனை பார்த்து அவங்க பெட்ரூம்குள்ளே இருந்து அலர்ன காட்சிகள் பிக் பாஸ் ரசிகர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய கேள்வியை உண்டாகியிருக்கு. இது பழைய படங்களில் ஹீரோயின் வந்து வில்லனை பார்த்து "ஆ!" அப்படின்னு கத்துற மாதிரி இருக்கே, இது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கே. அவன் பாட்டுக்கு செவனேன்னு கிச்சன் ஏரியா பக்கத்தில் தானே நிற்கிறான். இந்த அம்மா எதுக்கு பெட்ரூம்குள்ளே இருந்துக்கிட்டு கத்துது, அதுவும் போர்வையெல்லாம் மூடிக்கிட்டு சபரி 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 எங்கடா இருக்கு, என்னை காப்பாத்துறா அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப எல்லை மீறி பண்ணிக்கிட்டு இருக்கே, என்னடா பெர்ஃபார்மன்ஸ் இது அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜே பார்வதி கிச்சன் ஏரியாவில் நடந்துக்கிட்டு இருக்கப்ப அப்படி இப்படி நின்றுக்கிட்டு ஐயோ பார்வதியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே குடு குடு குடுன்னு ஓடி போன சாண்ட்ராவுடைய பெர்ஃபார்மன்ஸை நம்மளால் மறக்கவே முடியாது. அப்போது 50% சாண்ட்ரா வந்து 50% வந்து விஜே பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேரும் அவங்களுடைய ஆக்ஷன்ஸ்னால ரெட் கார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா, மிச்சம் இருக்கக்கூடிய 50% சாண்ட்ராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் மிகப்பெரிய அளவில் ஹோஸ்டையும் சேனலையும் கன்வின்ஸ் பண்ணி இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை. நல்ல மனநிலை, நல்ல உடல்நிலையில் இருக்கக்கூடிய நபர்களை தான் பிக் பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்மில் கண்டஸ்டண்ட்டாக செலக்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு மனதளவிலையும் உடலளவிலையும் எதையுமே தாங்கிக்க முடியாத மிகவும் பலவீனமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிக் பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்மில் வாய்ப்பு கொடுக்கறதே மிகப்பெரிய தவறு. அதனால தான் சாண்ட்ரா பிக் பாஸ் ரசிகர்களுக்கு மத்தியில் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. வெறும் 12,000 பேர் மட்டும்தான் ஆதரிக்கிறாங்க சாண்ட்ராவை. அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மக்கள் சாண்ட்ராவுடைய ஆக்டிங்கில் எந்த அளவுக்கு டிப்ரெஷனுக்குள்ளே போயிருப்பாங்க அப்படின்னு. விஜய் சேதுபதி அவர்கள் சாட்டர்டே ரெட் கார்டு கொடுக்குறப்ப சரி அப்படின்னு தெரிஞ்சாலும் சோஷியல் மீடியாவில் இது ரொம்ப பெருசாக பூதாகரப்படுத்தப்பட்டிருக்கு. டிஆர்பிக்காக இப்படி ஒரு கேவலத்தை விஜேஎஸ் பண்ணியிருக்கிறாரு. சாண்ட்ராவுடைய ஓவர் ஆக்டிங்கை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி, அதை வந்து நார்மலைஸ் பண்ணுற மாதிரி, அதை அங்கீகரிக்கிற மாதிரி சேனலும் விஜேஎஸும் ரெட் கார்டுங்கிற விஷயத்தை விஜே பார்வதிக்கும் கமருதீனுக்கும் எதிராக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்துக்கிட்டே வருது. அப்போ ஆஸ்கர் அவார்டு ஆக்டிங் பண்ண சாண்ட்ரா கடைசி இடத்துலையும் சாண்ட்ராவுக்கு ஆதரவாக நின்ன விக்கல்ஸ் விக்ரம், சபரி, திவ்யா இவங்கெல்லாம் மேலே இருக்கிறாங்க ஓட்டிங்கில். அப்போது டே ஆஸ்கர் அவார்டு ஆக்டிங் பண்ண சாண்ட்ராவுக்கு ஓட்டு போடாமல் சாண்ட்ராவுடைய ஆக்டிங்கை நம்பினவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்கன்னா இது எந்த விதத்திலடா நியாயம் அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழுந்திருக்கு. சாண்ட்ராவுடைய நடிப்பை விஜய் சேதுபதி அவர்கள் வேணுமானாலும் விஜய் டிவி வேணுமானாலும் அங்கீகரிச்சிருக்கலாமே தவிர, ஆனால் பிக் பாஸ் காமன் ஆடியன்ஸு பொருட்படுத்தவே இல்லை. இவங்க 100% நடிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால மட்டும்தான் அவங்களுக்கு ஓட் பண்ணாமல் சாண்ட்ராவை புறக்கணிக்கிறாங்களோ அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுந்திருக்கு. சாண்ட்ரா இந்த வாரத்திலேயே மிட்வீக் எவிக்ஷன் இருந்தால் அவங்க எவிக்டாகி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அதே மாதிரி பணப்பட்டியை தூக்கிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இல்லை இந்த வாரம் வீக்கெண்டில் விஜய் சேதுபதி அவர்களால் எவிக்டாகி வெளியில் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா மக்களுடைய ஆதரவு சாண்ட்ராவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ சாண்ட்ரா எப்போ வேணுமானாலும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்படலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. மக்களாகிய நீங்கள் சாண்ட்ராவுடைய ஆக்டிங் பற்றியும் சாண்ட்ரா வந்து ஓட்டிங்கில் ரொம்ப பாதாளத்தில் அடியில் இருக்கிறத பற்றியும் மக்கள் சாண்ட்ரா பக்கம் ஏன் ஆதரவு தெரிவிக்கலை, ஏன் சாண்ட்ராவுடைய நடிப்பை அங்கீகரிக்கலை அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.